கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும், இந்த இக்கட்டான சூழ்நிலை என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என் கூட பிறந்தவங்களும் என்னை விசாரிக்கல, பழகினவங்க என்னை விசாரிக்கல, நீ எப்படி இருக்கன்னு கேட்கல, எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நமக்கென்று யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களுக்கு உதவி செய்கிற, தேற்றுகிற, ஆறுதல் படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளாமல் அவர் மீது வைத்து விடுங்கள். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள், அந்த கவலைகள்லாம் ஆணுடைய கரத்தில் ஒப்படைச்சிருங்க. அவர் உங்களை மறக்கலை. கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, கர்த்தர் நினைவாக இருக்காரா, என்னை மறந்துட்டாரா, ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை பாடு, ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த அவமானம், ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த கடன் மாறலை, ஏன் என் பிள்ளைங்க வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கு, ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருடம் ஆச்சு, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே, எல்லாருக்கும் மத்தியில் ஒரு கேலி பொருளாக இருக்கிறனே, எத்தனை நாளுக்கு இந்த பாடுகள். கர்த்தனை மறந்தாரோ, ஒவ்வொரு நாளும் எப்போ என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ நாள் வரும், எப்போ என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கும், என் கண்ணீர் எப்பொழுது மாறும். அங்கலாய்க்கிறவங்க வாழ்க்கையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, நான் உன்னை மறக்கலை, உன்னை மறக்கலை, உன் குடும்பத்தை மறக்கலை, நான் உன் நினைவாக தான் இருக்கேன். அப்போ எல்லாருமே மறக்கலாம். கணவன் அன்பு மறைஞ்சிரும், மனைவி அன்பு மறைந்துடும், பெற்ற பிள்ளைகளோட அன்பு மறைஞ்சிரும், எல்லாருடைய அன்பு மறையும். எல்லாமே உலக அன்பு தான். ஆனால் நமக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டுடைய அன்பு என்றைக்குமே மறையாது, மறக்காது. நீங்கள் எந்த பாதையில் போனாலும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது. தாவீதோட வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சவுலு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது ஆண்டவர் துக்கப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, நீ போய் ஈசாயோட பிள்ளைங்களை ஒருத்தர் நம்ம ராஜாவாக நான் தெரிஞ்சு எடுத்திருக்கேன், நீ வர சொல்லு, ஈசாயை வர சொல்லி பலி விருந்துக்கு அழைக்கிறேன்னு சொல்லி அழைச்சி நீ வர சொல்லு, ஈசாயோட பிள்ளையில் ஒருத்தர் நான் ராஜாவாக நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் சாமுவேலும் பலி விருந்துக்கு அழைக்கிறாரு. அழைக்கும்போது ஈசாயை அவரோட பிள்ளைங்கள்லாம் வராங்க. அவங்கள பார்த்தோன்னா ஈசாய் தன்னுடைய 7 பிள்ளைங்களை சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒவ்வொருத்தரும் கூட நிறுத்தும் போதெல்லாம் இவனை நான் தெரிஞ்சுக்கல, மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், நான் முகத்தை பார்க்க மாட்டேன், இருதயத்தை தான் பார்ப்பேன். அப்போ 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறாரு சாமுவேலுக்கு முன்னாடி அவங்க அப்பா. ஆனால் தாவீதை மட்டும் மறந்துட்டார். அந்த ஒரு மகனை மறந்துட்டு அவனை என்ன பண்ணுறார், ஆடு மேய்க்க காமிச்சிட்டார். தள்ளப்பட்ட அவனை, சிறுமைப்பட்ட அவனை, பெத்த தகப்பனே அவரை மறந்துட்டார். 7 பிள்ளைகளை கொண்டு நிறுத்துறாரு தீர்க்கதரிசி முன்னாடி. அந்த ஒரு குழந்தை அங்கே நிற்கிதே, என்ன இல்லை. ஆனால் தகப்பன் மறக்கலாம், கூட பிறந்தவங்களும் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் மறக்கலைங்க. யார் தள்ளினாங்களோ, யார் அந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டாங்களோ அவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். தாவீதை வர வைக்கிறார். இன்னும் யாராவது பிள்ளைங்க இருக்காங்களா, ஆமாம் ஒரு பையன் இருக்கான், அவனை வரவழைச்சாதான் அப்படின்னு சொல்லி தாவீதை வரவழைச்சு அவன்தான் தேவன் தெரிந்து கொண்ட ராஜா அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் மத்தியில், அவங்க தகப்பன் கூட பிறந்தவங்க மத்தியில்
தள்ளப்பட்ட அவனை, சிறுமிப்படுத்தப்பட்ட அவனை, மறக்கப்பட்ட அவனை தாவீதை ராஜாவாய் தேவனும் அபிஷேகம் பண்ணுறார். இதுதாங்க ஆண்டவர், இதுதான் கர்த்தர். தள்ளப்பட்ட நல்ல இருக்கிறீங்களா? குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, எதுவுமே இல்லை, என் வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்கிற உங்கள் வாழ்க்கை தான் கர்த்தர் கையில் எடுப்பார். உங்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். தகுதியே இல்லாமல் இருக்கிறவங்கள ஆண்டு உயர்த்துறது தான் ஆண்டுடைய காரியம். அப்போது மறக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் எடுத்து ராஜா ஸ்தானத்தில் உயர்த்துறார், அபிஷேகம் பண்ணுறார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டார், அவரோட இருதயத்தை தான் பார்ப்பார். அவர் சொல்கிறார், நீங்கள் தான் மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க, ஆனால் இருதயம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். அவங்க இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கா, அவங்க இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு, நான் அதை தான் நான் பார்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மறக்கப்பட்ட உங்களை ஆண்டு கர்த்தர் உயர்த்த போகிறார். துரிதமாய் நிச்சயமாக தள்ளப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறார். எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் பாரப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் முடிவை கொண்டு வர போகிறார். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் உயர்த்த போகிறார். அந்த உயர்வு ஆச்சரியமானதாக இருக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நல்ல கர்த்தரை மறந்துட்டாரோன்னு நினைக்காதீங்க. உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை கர்த்தர் செய்து உங்கள் கூட அவர் இருக்கிறது நிரூபிப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்போ நீ என்னால் மறக்கப்படலை என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆவியானவர் கூட இருந்து அவங்களை நேசித்து அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் தேவன் அற்புதங்களை செய்து கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டப்போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆவியான கருத்தில் ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.